ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கீர்த்திகா தான் பேசிகிட்ருக்கேன். இந்த வீடியோ ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வீக் பிஃபோர் வர வேண்டியது. நான் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா வீடியோ இஷ்யூ, என் ஆடியோ இஷ்யூ, இது பார்த்தா பேக்ரவுண்ட் இஷ்யூ, இந்த மாதிரி எல்லா இஷ்யூ வந்ததுனால வேணவே வேண்டாம், புதுசாக ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் போங்கடா அப்படின்ற மாதிரி புதுசாக இப்போது இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ 2 மூவியோட காமெடி ரியாக்ஷன் பார்ட் 2 வந்து எல்லோரும் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த பார்ட் 2 வீடியோ ரியாக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிம்ரன் வந்தா சொர்க்கமா தான் இருக்கும் உங்களுக்கு, வேற எப்படி இருக்கும்? தேவையில்லாம இவங்க வியாபாரத்தை நம்மளே டெவலப் பண்ணி விட்டோம் ஐயா. சரி இப்படி செஞ்சா இந்த பொண்ணு மாதிரியே நானும் சட்டி மட்டும் சோழ நடத்தவா? கல்லால கண்ட இடத்துல அடிப்பாங்க. ஏன் ரொம்ப கவலமா இருப்போம்? என் 3 சக்கர தேர 4 சக்கரத்துல ஏத்திட்டாருங்களே. மாப்ள என் லவ் சீரியலுக்கு கிரீன் செட் எப்படி 8 மாமே இருக்குடா. அடுத்தவ காசுல ஆட்டையை போட்டு வாங்கினா நல்லா லாபையா இருக்கும். டேய் என் ஆட்டோல கடைசியா மிஞ்சினது இது ஒண்ணுதான்டா. எப்படா திருப்பி தர போறீங்க? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? ஏண்டா ஆட்டோ பாடி ஆட்டையை போட்டுட்டு இன்னும் பச்சை புள்ளன்னு வர சொல்லிக்கிட்டு இருக்கிற? ஓம் பாடி சேதாரமாகாம ஆட்டோ பாடியோட போச்சு பத்தியா? அதை நினைச்சு பெருமைப்படுறா சொட்டப்படா. என்னடா சொல்றீங்க? டாக்டர் வந்து 2 கிட்னி வேணும் மிஸ் பண்ணவே முடியாது. மாப்பிள்ள அடுத்த வாட்டி வர்றப்ப வாடகையே கொடுக்காம ஒரு லாரியை கொண்டு வா மாப்பிள்ள. 1 வருஷத்துக்கு வாங்க சாப்பிடுவோம். நான் போய் பிள்ளைய ரசிச்சிட்டு வரேன். ஓகே சரி. இந்த வந்துட்டாளுங்க. ஏன் மாப்பிள்ள மாப்பு என் லவ் ஏதோ டெவலப் பண்ணி தெரிஞ்சுனே மாப்பிள்ள. என்ன ஆச்சு? லவ் டெவலப் பண்றதுனா கோவில் தான் போல காலமா சினிமா இண்டஸ்ட்ரி. 3 விஷயம். 1 ஆபத்துக்கு உதவணும், அநியாயத்தை கண்டா பொங்கணும், 3வது அடி மனசை டச் பண்ண. மாப்பிள்ள இதெல்லாம் எப்படி மாப்பிள்ள பண்றது? என்ன மாமா தெரிஞ்சாச்சு ஒண்ணுமா புரியல உங்களுக்கு? எல்லாம் விவரமா சொல்லுமா? சரி நானே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், பாருங்க. உனக்கு நடக்க போற ஆபரேஷன்ல பழையபடி உனக்கு பேச்சு வரல. அம்மா கிட்ட வேண்டிக்கமா. இந்த பொண்ணுக்கு மறுபடியும் வாய் பேச்சு வந்துருச்சுனா நான் 1000 தேங்காய் உடைக்கிறேன் தாய். அடுத்தவங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா ஒர்க் அவுட் ஆகுது இப்பலாம். மாப்ள செமையா பிக்கப் பண்றப்பா. ஆமா கை சுடலையா? எப்படி சுடும்? இது பாருங்க, நேரா வச்சாதானே வாழை மட்டை. மாப்ள சேம் செய்யல நான் யாருக்கு பண்ணிடுறேன் மாப்ள. அந்த வாழை மட்டை கொடு மாப்ள. அம்மா ஐலாண்டேஸ்வரி, நான் வெறுங்கையில சூட ஏத்துறது சொல்றதுக்காக இல்லப்பா. இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், ஒரே கவலை. சாரிண்ணே, கையை தூக்குன. ஐயோ பார்க்கும்போது வச்சுட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஆத்தா சூடத்தோட சூடு தாங்க முடியல. ஆகையால அடுத்த வாட்டி உனக்கு தீ மிதித்து ஆத்தா தீபத்தை திறந்து எப்படா ஆத்தா அவங்க சொல்லிட்டாரா? உண்மையிலே காதல புக வரும். ஐயோ வாய்க்குள்ள நெருப்ப போட்டு வகுத்து அடுப்பு மாதிரி ஆக்கிட்டானே பயமுள்ள. என்ன தீஞ்ச வாட வருது? வாட வெளிய வர ஆரம்பிச்சிருச்சா? சரி அதை விடுங்க, அந்த மேட்டர் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த மேட்டரை பிடிப்போம். அநியாயத்தை கண்டா பொங்கணும். அது என்ன பொங்கல்? அது வந்து இப்ப பாருங்க எப்படி பொங்குறேன்னு இப்ப பாருங்க. ஏன் அவளே அடிச்சிருக்கலாம், அடிச்சதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் வேற ஒருத்த வந்து அடிக்கணும். பொண்ணுங்களை உரச வரியா? உனக்கு வேற வேலை இல்ல? போடா போ. தேங்க்ஸ்ங்க. இதனாலே என்னமோ தெரியல, நிஜத்துல எவ்வளவு அடிக்காளா இல்லையா கூட தெரிய மாட்டேங்குது. பொங்குனார்ல, இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? இப்போ இது பொங்கல் வேற லெவல். நாங்களும் பொங்குவோம்ல. கோயில் அடிச்சா கோயில்
நம்மால நம்மள லுக்க விட ஆரம்பிச்சுட்டா லவக்குன்னு தாலியை கட்டி கபக்குன்னு கவிட்டு போக வேண்டியதான். இனிமே பண்ணுவ பொண்டாட்டி அடிச்சிருக்கணும். நீ பெரிய மாவீரனே. அதெல்லாம் கிடையாது. உனக்கு தெரியாது. என்ன தெரியாது? ஒரு மாமிச மலையே செதுக்கிட்டேனே. இவர்தாயா? இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. இந்த மாதிரி நானும் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு தான் உன் தலையில கைய வச்சேன். ஆனா நீ தப்பான இடத்துல கைய வைக்கிற. ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைய டச் பண்ணலாம், ஆனா டச் பண்ணப்படாது. வேணா உயிர் நாடி விட்டு சுட்ட என்னடா சொன்னேன்? அதே தோட்டமெல்லாம் நிக்குதுடா. அடைய பாரு. இடுப்பு கீழே சிமெண்ட் தொட்டி கட்டின மாதிரி நினைக்கிறீங்களா? கட்டிட்டாங்க மாப்பிள்ள, கட்டிட்டாங்க. என்ன ஆச்சு மாப்பிள்ள? வாழ்க்கையில நீ லவ்வ பத்தியே நினைக்காத. லாரியில ரெட்டை டயர் இருக்கும்ல, அதுக்கு இடையில சுண்டலி மாட்டின மாதிரி ஆயிப்போச்சு கதை. மாப்பிள்ள 4 நல்ல வார்த்தை பேச முடியல மாப்பிள்ள, இழுத்து மூச்சு வர முடியல. சில நேரத்துல சுருக்கு 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 சுருக்குன்னு வலிக்குது, சில நேரத்துல கடுகடுன்னு இருக்கு மாப்பிள்ள, சில நேரத்துல கண்ணை இருக்கிக்கிட்டே வருது மாப்பிள்ள. அந்த அளவுக்கு கச்ச 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 கச்சன்னு அதச்சு விட்டா. எனக்கு லவ் வேணாம் மாப்பிள்ள. இந்த ஆக்சுவலி 1000 ரியாக்ஷன் இருக்கு. இதுவும் காலமா சினிமா இண்டஸ்ட்ரியில பண்றது. வாழைப்பழம் போல போட்டு வலிக்கு விடுவாங்க, இவங்க பிடிப்பாங்கன்னா லவ் இம்ப்ரெஸ் ஆகிடுமா. பாத்தீங்களா மாமே, அடி வயசுல தேங்க்யூன்னு சொன்னாங்க. அது அடி மனசை தொடர்ந்துன்னு அர்த்தம். பாடியை தொட்டா மனசை தொட்ட மாதிரி உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணும் மாமே. அமையாது முடியும். பாருங்க, எண்ணெய் ஊத்துங்க, அவ வருவா, வழுக்கி விழுவா, வளைச்சி அணைச்சிருங்க, காதல் ஒர்க் அவுட் ஆயிடும். ஆமா, இருந்தாலும் நாளைக்கு அப்படி வந்துருவானோன்னு பயம். அவளா வரமாட்டேன் மாமே, நான் பாத்துக்கிறேன் வந்தா. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள, இந்த ஒரு ஐடியாவை நம்பி. ஓகே மாமே, நாய் குட்டி போட்ட மாதிரி நடக்காதீங்க, நிமிந்து நடங்க. நடக்கிறத பேசு. கிளடு கட்டை எடுத்து புலகேசில போகாம இருக்கேன். குறுக்கே கவுசி போடுமா. இவர் ஊட்ட வரோம், அங்க நிற்கிறது ஹீரோயினுக்கு தெரியாதாமா. பிடிச்சிட வேண்டியதான். ரெடியா இருக்கான் பாரு. வந்துட்டாரா என் கவுசிக்கு. பட்டக்காலிலே படுமன்றது தான் பாரு. எனக்குன்னே வருவீங்களாடா? என்கிட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பத்தி விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பச்சு பட்டுக்க? காட்டேமா இருக்கான் தேவையா? தப்பு தானே. இவனை நம்பிக்கை ஒழியலாமா? செத்துறதுதான். எனக்கு தெரிஞ்சு வெளில போயிருந்தாலே ஒரு சீக்கிரோட முடிஞ்சிருக்கும். இங்க எத்தனை சிதறல் தெரியுமா? டீசென்சி மேன். சிதறலே சமாளிப்போம். ஒன்று 2 3 4 4 நின்றுச்சு. தெரிஞ்சு கட் பண்ணலாம்.
மரியாதை ஒரே கொண்டாட்டமா இருக்கு. வேற யாராச்சும் போட்டிருக்கலாம், காமெடி பீஸை போட்டு வச்சிருக்காங்க சம்போ என் தலைவன். சர்வேஸ்வரா. யாரால தண்ணி அடிக்கிறா? நம்ம அரங்கர பத்தி படிச்சா மாட்டி குடிக்குது. யாரமா? பார்த்தா ஃப்ராட் மாதிரி இருக்கு. யோ, பிராடுதான். யார பார்க்கறாங்க? கெட்ட பிள்ளைங்க சுட்ட இருக்காயா? பயபக்தியா வந்திருக்க பிராடுங்கற. தண்டத்தை எடுத்து மாட்டி ஓடு. அப்படி ஒரிஜினல் சுவாமியா? யோ, ஒரிஜினல் சாமி ஐயா. சாமி நினைச்சாருன்னா வாயில இருந்து லிங்கம் தருப்பாரு. வாங்கிதான் இப்படிதான் லிங்க சும்மா இருங்க சாமி. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. வாயில இருந்து சொல்லி சொல்லிதான் பலனும் ஒரு சாமியார வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. யோ, அவர் சும்மா சொல்றாரு. எட்ரா லிங்கத்தை. என்ன பொசுக்கு இவ்வளவு வருஷம் தூக்குற? இறக்கி அடுக்குற. பெசக்குள்ள கோர்த்து விட்டானே. எதையாச்சும் எடுப்போம். உள்ள தச்சு வாந்தி எடுக்கிற மாதிரி இருப்போம். சியா மூஞ்சிலே எடுத்த மாதிரி இருக்கு. டேய், எடே தலைவர் மேல வாந்தி எடுத்துட்டேன். நீங்க தானா எடுறீங்க. இருக்கிறதால எடுக்க முடியும். என் தலைவர் சட்டை க்ளீன் பண்ணி கொடுக்கல. உன்னை க்ளீன் பண்ணிடுவேன். நீ ஆவுனா இரு ட்ரை வாஷ் போவோம். நீங்க இறக்கி க்ளீன் ஆக்கிடுறேன். ஐயோ. என்ன சட்டையை காணா? வேட்டியும் ட்ரை வாஷ் போவோம். எங்கடா சட்டை? தயிர் இருக்குல்ல, அதை கலந்து மூஞ்சில ஊத்துற மாதிரி இருக்கு. ஒழுங்கு முறையில இங்க சட்டை வரணும். அட அரமண்டக்கார அருவால இருக்கடா. பண்ட மாதிரியே இருக்கு அருவா. கோமம் ஒரு ஆக்டரை கோமனம் போல வச்சிட்டீங்களா? அப்ப அம்புட்டு ரவுடி இப்படித்தானா? டேய், என்ன கொலை சொன்ன? என்ன ஓட்டு சில ரோடு இருக்கா? போறங்க. டேய், உங்க உடம்புல கல்லையா வச்சுக்கோங்க. இறங்க வா. உனக்கு மந்திரம் தெரியல சொல்ல முடியானே. தப்பா மந்திரம் சொல்லி மாட்ட பார்த்தல. சார், நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க? இப்போதான் ஒழுங்கா பண்ணுவோம். உங்ககிட்ட மந்திரத்தை பண்ணி கேட்டவா? எப்படி சொல்லு? உள்ள இருக்கிற ரவுடி உங்க கண்ணுக்கே தெரியாம வெளிய விடானே பாக்குறீங்களா? ஆமா, வெளிய கிடிக்கும்ல. உள்ள போய் கைது கட்டிக்கலாம். சார், பாருங்க சார், என் மந்திரத்தை என்ன ஆகுதுன்னு. என்னமோ பேசுறீங்க. பாரா வெளிய. கைதியா பேயா? எப்படி மந்திரம் முடிஞ்சிட்டா? அவன் என்ன வாழ போந்து நிக்கிறான்? போய் போடி. சரியான குமாரம் நிக்குது. அக்கு கேம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஒன்னா இந்த ரோடு நம்ம. ஆனா அந்த கிழவனுக்கு எவ்வளவு ஆசையை பாருங்களேன். ஈன்னு இருப்பான். பின்னாடி இருந்து பாக்க எங்க அன்னபூர்ணி அத்தை மாதிரியே இருந்தீங்க. இவ அத்தையா, இவ்வளவு எங்க வரவோ பாட்டியா. ஐயோ, எங்க அத்தை எனக்கு ரொம்ப உசுருங்க. அதான் பாசத்துல கட்டி புடிச்சிட்டேன்னு மன்னிச்சிருங்க. சரி, பரவாயில்ல விடு. அத்தை மேட்ரு ஓகே. அடுத்தது ஆயா மேட்ரு. ஐயோ, முதல்ல இந்த அக்கு கேம் ரொம்ப நல்லா இருக்குதுடா. நானும் விளையாடுறேன். ரெண்டு சைடு காலம் போன காலத்துல அது அங்க ஒண்ணு போதுமே, அது அமுக்கு. வேர் கோயிங். என்ன வாயில வண்டி ஓட்டுறீங்க? பாட்டி பிச்சு விட பிச்சு. கோயிங். நம்ம எல்லாம் ஆரம்பிக்கணும். சீக்கிரம் கொண்டு போங்க. சீக்கிரம் அக்கா அக்கா, சீக்கிரம். கிச்சன்ல எல்லாம் ஓகேயா? எங்கடா போன ஆளை காணோம்? என்னக்கா நீ தானே அனுப்பிச்சு சாமான் எடுத்துட்டு வர? ஓ, சரி சரி. ஆமா, அப்பா யாரு ரொம்ப நேரமா தேவி தேவி கூப்பிட்டுட்டே இருக்காரு? நீதான் அக்கா, உன் பேர் தான்க்கா தேவி. உனதான் கூப்பிட்டு இருக்காரு. போக்கா. என்ன யாரு கூப்பிட்டாங்க? அப்பா. ஐயோ, ச்சே ச்சே. இப்படி எல்லாமே ஒருத்தருக்கு வாசனை வருகுது. ஏடா டாப்ல வேலை செய்றியா? அண்டர்வேர் போட வேணாம். Oh my god, oh my god, oh my god. டேய். இந்த கல்யாணத்துல தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இருக்காடா. எப்படி சொல்ற? வாசனை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்படியா? இத ஸ்மெல் பண்ணி எந்த ஃபிகர்னு சொல்லு. இவ்வளோ மந்திரம் வாய்ந்த மூக்கா. டேய், இதுல வந்து நிறைய பெண்களோட செருப்பு வாடை இருக்கு. கண்டிப்பா உன்னோடது தான் இருக்கும். வெச்சுக்க. குட் செக்கிங். பொண்ணு ஆயாடி. புடவை கட்டின மாதிரி நல்ல ஹைட்டும் வெயிட்டுமா இருக்காளே. ஸ்டார்ட் அகைன் ஃபார் 2. ஆயா, தாத்தாக்கு தடிக்கும் போச்சு போச்சு. வேற வாங்கிட்டு வர சொல்லிட்டு போறீங்க. ஆயா திரும்பியே வரலையே. ஆயா, இந்த பொண்ணை பார்த்தா உனக்கு ஆயாம இருக்கு. பின்னாடி இருந்து பார்க்க எங்க ஆளு மேல ஆயா மாதிரியே இருக்கீங்க. அப்ப முன்னாடி இருந்து பார்த்தா ஆட்டுக்கால் பாயா மாதிரியே இருக்கிற. கொஞ்சம் மொக்க காமெடி. துமார் பசங்க தொடாத ஃபிகரும் பாயாசத்துல போடாத சுகரும் டேஸ்டா இருந்தது இல்ல. அப்போதான் அதனாலதான் இவங்க டேஸ்டாவே இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே நம்மள அடிச்ச ஃபிகர் மாதிரியே இருக்கே. அவள் இடுப்பை தொட அவள் சிலிர்த்து கொண்டா வேண்டாம் என்று அந்த புள்ளியோதரில் உப்பை போட்டு நன்றாக கலக்கி. தேவி, அந்த கரண்டி கொடு. ஐயோ, என்னாச்சு? ஏன் துடிக்கிறீங்க? ஐயோ, கையில வந்து போச்சு. பச்சை தண்ணியில கை விடுங்க. ஐயோ, இது குடிக்கிற என்னடி? நல்ல வேலை மகனே, நீ மட்டும் ஊதாங்கோல் கேட்டிருந்த உளுநாக்கு வந்து ஊமியா இருப்ப. ஏ நாட்டு பணியாரம், பச்சு போட்டு தத்துமா? செருப்பு. செருப்பு. செருப்பு பச்சு வேணுமா? இதெல்லாம் என் வரலாறு
சுந்தரமூர்த்தி அங்கிளும் அவருடைய ஃபேமிலியும் வந்திருக்காங்கல்ல, அதனாலதான் கல்யாண வேலை எல்லாம் டென்ஷன் இல்லாம நடக்குது. அவரும் என் அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? அதெல்லாம் சரிடி. அந்த குடும்பத்திலயும் ஒரு பொம்பளை பொறுக்கி இருக்கா தெரியுமா? அப்படியெல்லாம் சொல்லாதடி. அவங்க ஃபேமிலியில எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. அனுஷ்கா. நான் சொல்றவனுக்கு எல்லா கல்யாணத்திலயும் பொண்ணுங்களை கட்டி பிடிச்சு அடி வாங்குறது தான் வேலை. சமையல் புக்கு படிச்சு கூட சமையல் தப்பா பண்றேன். அடிச்சதுனால தான் தப்பா பண்றேன். ஹீரோயின் பார்க்கும்போது ஹீரோவை வச்சுட்டு ஹீரோயின் தப்பாக நினைக்கணும், இதனால காதல் மூட்டிடுச்சு சொல்லணும், அதுக்கப்புறம் சண்டையில தான் காதல் வரும்னு சொல்லணும். காலங்காலமாக சினிமா இதுதான் மாற்றுங்கடா. அரிசி கொதிக்கும் போது மஞ்சள். இந்த புக்ல எல்லா சமையலோட டீடைலும் இருக்கா? அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேஞ்சிருக்கா. உங்களுக்கு வேணுமா? இல்ல கல்யாண பொண்ணுக்காக. என்னது கல்யாண பொண்ணுக்கா? பாயசத்துக்கு சக்கரை முன்னாடி போடணுமா பின்னாடி போடணுமா? நடுவுல போடு. தல்றா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இந்த புக்கை நல்லா படிச்சு இதுக்குள்ள இருக்கிறதா நல்லா கத்துக்குங்க. நான் எதுக்கு கத்துக்கணும்? கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கல்யாணத்துக்கு ஏன் முன்னாடி அப்பா ஏன் சொல்லிக் கொடுக்க சொல்லக்கூடாதா? வேண்டிய இட்ஸ் ஆ டியூட்டி. இதை கேட்டால் ஃபெமினிஸ்ட்னு வாங்கி இருக்கிறதா நீங்க கத்துக்கிட்டா உங்க புருஷன் உங்க காலை சுத்தி வரலாம். ஓகே, அதை என்ன நினைப்பா? அதெல்லாம் கற்றுக்கோன்னு சொல்கிற மாதிரி தான் நடக்கும். ஐயோ இந்த சுண்டேலி அடடா வாங்கிட்டு பாய், மாட்டிச்சு. பார்த்தோன்னே ஏற்கனவே அப்படி வெறி குண்டு அலையறா. இந்த புக்கை வேற படிச்சிட்டானா எத்தனை ஆயாக்கி தாக்க கேம் ஆட போறான்னு தெரியலையே. அவ்வளோதான் புலந்துக்கிட்டேன். அட்டையை பார்த்து புலந்துட்டேன். அந்த புக்கை படிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டி மாதிரியும் இல்லை, பாட்டி மாதிரியும் இல்லை, பாட்டி ஏதோ பாயாசம் டபுளா இருக்குடா. நினைச்சு சொல்லுது. ஆனா இந்த கிழவ அதை டபுள் மீன்ல எடுத்துட்டு ஆயாவை அட்டாக் பண்ணலான்னு பாக்குறானே. படிச்சிருக்கலாமே. இனிமே நான் அதை படிச்சு என்ன ஆக போகுது? ஒரு சோறு கொடுத்துட்டான். இப்போ படிக்கலாம். என்னது? சோ இந்த பப்பு வாங்கிட்டே மாட்டிச்சு. பப்பு வாயமா இருக்கா, சொப்பு வாயமா இருக்கா? எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருக்காப்ல. இல்ல கேசரி செய்யறது எப்படி பார்த்து சொல்லுங்க. என்ன மாமா? அண்ணா திறக்காத திறக்காத. டோன்ட் ஓபன். என்னடா? டோன்ட் ஓபன். வெளின்னு சொல்றல, என்ன ஆச்சு உனக்கு? ஐயோ நடுப்பகத்தியா பாக்குறேன். சமையல் புக்கு வாய் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கணும்டா. உள்ள ஒட்டு துண்டு கூட இல்லாம இருக்காங்கல. உங்களுக்கு எதுக்கு இப்ப வாட்டர் ஜூஸ்? அண்ணனுக்கு கிட்னில நல்லா ஐயோ இத அடிச்சிருக்கா. தரந்தீங்கன்னா உன் நெஞ்சே அடைச்சிரும். குடு. அக்கா, உங்க தம்பி உங்களுக்கு நல்ல புக்கா வாங்கி வச்சிருக்காரு. கண்டிப்பா பிரிச்சு படிங்க. அக்கா அந்த புக்ல பிரிண்ட் நல்லா இல்லக்கா. ஆமா நீ இது ஒரு வாய் ஆயில் படிங்கோ, பிரிண்ட் வாய்ஸ் பண்ணிங்க. ஐயோ இது வேண்டாம். அனி பிரிங்க நீ. தானே நீ வேற ஆயில் சொல்ல கேளுங்க. ஐயோ ஆமாம், வாழ்க்கை போச்சு. வெறும் அட்டை. அன்னைக்கு அட்டை போச்சு. அண்ணனுக்கு ஐயோ ஓவர். ஏன் நீ உள்ள போறது? அந்த ரீமிங் எனக்கு இப்போ கேட்க ஏன் நீ சேல்ஸ் மேன்ங்க. இங்க என்ன சேல்ஸ்? இங்க யாரோ பெரிய பணக்காரர் வராராம்ல, அவர்கிட்ட ஃபாரின் சென்ட் விக்கலாம்னு வந்திருக்கேன். யோ அவர் இந்தியாவே விலைக்கு வாங்குற அளவுக்கு பெரிய பணக்காரரு. ஓ சென்டே வாங்க போறாரு. யாரு சென்ட பத்தி உங்களுக்கு தெரியாது. இதோட இல்லடா, வாசனை வாங்க. மோந்து பார்த்தாருன்னா சென்ட மட்டும் இல்ல என்னையும் சேர்த்து விலைக்கு வாங்கிடுவாரு. அப்படி என்ன Plan சென்ட்? movie. கேளுங்க, கிளாமர் Part அப்பீல். one. அடிச்சு காட்டவா? வந்துட்டால எமன்ட்டு யோ வாசனை சூப்பரா இருக்கியா? ஐடியா போயிட்டு சூப்பரா இருக்கும். எங்கிட்டு காப்பாத்துறது? அதெல்லாம் பார்டர் தாண்டியாச்சு. நான் கத்துனப்ப ஒருத்தன் காப்பாற்றவர்ல, இவனை நான் காப்பாற்றணும். ஹெலிகாப்டர்லாம் வர அளவுக்கு ஆடுறாங்க செலிபிரிட்டி. விவிவிவிவிஐபி தலைவன் வாரியேஷன் போட்டுக்கிட்டே இருக்கான்ப்பா. மேஜிக் ஷோ, சேல்ஸ்மேன், போலீஸ்மேன், இப்போ தீவிரவாதி, இப்போ போலீஸ்மேன், அப்புறம் தீவிரவாதி. எதுக்கு இவ்வளவு போலீஸ்? எல்லாம் அவங்க செக்யூரிட்டிக்காக தான் சார். ரொம்ப அதிகமா எனக்கு பப்ளிசிட்டி வேண்டாம். We've got our own men. அவனை காப்பாற்றுறது, அவன் தங்கச்சியை காப்பாற்றுவான். என்ன சொல்றது, கடைசி வரைக்கும் இந்த பொண்ணை எவனும் காப்பாற்றினாங்க. இந்த பொண்ணை சுத்தம் என்ன பண்ணிருக்கீங்க? சார், ஓட்டு கொலையாளரை தப்பிக்க விட்டது இவன் தான் சார். ஒன்னே சேச டச் பண்ணாத. பசங்க பையா அந்த டச் பண்ணாத. ஆ டச் பண்ணாத. அடைச்சிக்கோ. நிப்பாட்டு. ஏற்கனவே அங்க ஒரு அட்டாக் பண்ணி நாபாய் கிடக்கு.
பிடிச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நாளைக்கு வரேன். வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நான் கண்மணி. பாய்.